வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேசர் பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக ஆல்மண்ட்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம். சூடாகவும் நல்லாயிருக்கும், கோல்டாகவும் நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பாலோ தண்ணியோ சேர்த்து ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் அரை கப் பாதாம் சேர்த்துக்கிறேன். இதில் முங்குற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால தோலை ஈஸியாக பீல் பண்ணிட முடியும். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு பாருங்கள், பாதாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது மேலே இருக்க தோலை இப்படி அழுத்தி இழுத்தாலே தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பாதாம்லேயும் தோல் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு மிக்சியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 அரை கப் பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கிறேன். இது ஃபுல் ஃபேட் மில்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது ரெடி ஆகிடும். ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நம்ம மொத்த ரெசிபியும் முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ட்டு இல்லை. ஸோ இதை ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா காய்ச்சி இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குங்குமப்பூ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கலர் கொடுக்கும். ஸோ ஸ்லோவாக நம்ம குக் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 6 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும், சில பேருக்கு அதிகமாக பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷம் அது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாதாம் மிக்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்த உடனே நம்மளுக்கு திக்னஸ் வந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ட்டு இல்லை. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த குடிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும். செம்ம சூப்பராக கமகமன்ட்டு இருக்குது. இதை நம்ம அப்படியே சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக குங்குமப்பூவும் கொஞ்சம் பாதாம் சேர்த்து நான் அப்படியே சர்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பாதாம் பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைம்லலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.